வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 142 காண்போமா? நாம் இதுவரையில் தட்சனின் பெண்களின் மூலம் எவ்வாறு வம்சவிருத்தி அடைந்தது என்பதை தெளிவாக பார்த்தோம். அதித்தியின் மகனான பிரஜாபதி துவஷ்டாவிற்கும் தைத்தியர்களின் மகனான ரச்சனாவிற்கும் பிறந்த மகன்தான் விஸ்வரூபன். இவர் எவ்வாறு தேவகுரு ஆனார் என்பதனை இனி காண்போம். இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதித்தல். பரீட்சித்து மன்னன் சுகதேவரிடம், மாமுனிவரே, தேவகுருவான பிரகஸ்பதி ஏன் தேவர்களை கைவிட்டார்? தேவர்கள் தங்கள் குருவிடம் என்ன குற்றம் செய்தனர்? எனக்கு இதனை சற்று விளக்கி கூறுங்கள் என்று கேட்டார். மன்னனே, ஒரு சமயம் இந்திரன் உலகங்களின் செல்வங்களுக்கும் அதிபதியாக இருந்த காரணத்தினால் மிகவும் கர்வமடைந்து காணப்பட்டார். மருத்துக்கள், வசுக்கள், ருத்திரர்கள், ஆதித்யர்கள், ரிபுக்கள், விஸ்வதேவர்கள், சாத்தியர்கள், அஸ்வினி குமாரர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் சிறந்த முனிவர்களால் சூழப்பட்டிருந்த தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். வித்யாதரர்கள், அப்சரஸ்கள், கிண்ணறர்கள், பறவைகள் மற்றும் பாம்புகள் ஆகியோரும் அவரை சூழ்ந்திருந்தனர். அனைவரும் இந்திரனுக்கு மரியாதையுடன் சேவை செய்தனர். அப்சரசுகளும் கந்தர்வர்களும் இனிமையான வாத்திய கருவிகளுடன் ஆடி பாடினர். வெண்கொற்ற குடையின் கீழ் இந்திரன் தன்னுடைய மனைவி சச்சி தேவியுடன் அமர்ந்திருந்தார். அப்பொழுது சிறந்த முனிவரான பிரகஸ்பதி அந்த சபையில் தோன்றினார். அவர் தேவர்களுக்கும் குரு ஆவார். தேவர்களாலும் மற்றும் அசுரர்களாலும் சமமாக மதிக்கப்பட்டார். ஆனால் இந்திரன் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து நிற்கவோ, குருவிற்கு ஆசனம் அளிக்கவோ அல்லது மரியாதையுடன் அவரை வரவேற்கவோ இல்லை. இந்திரனின் செல்வச் செருக்கை உணர்ந்த பிரகஸ்பதி அவருடைய அவமரியாதையை கண்டு அவரை சபித்திருக்கலாம். இருந்தாலும் மௌனமாக அந்த சபையை விட்டு வெளியேறினார். பிரகஸ்பதி கிளம்பியவுடன் இந்திரன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து மனம் நொந்து கொண்டார். கர்வம் பிடித்தவனாகி இப்படி செய்துவிட்டேனே என மனம் வருத்தப்பட்டு பிரகஸ்பதியை தேடிச் சென்று மன்னிப்பு கேட்க நினைத்தார். தேவேந்திரன் இவ்வாறு சிந்தித்தபடி தனது அவையில் வருந்தி கொண்டிருப்பதை சக்தி வாய்ந்த குருவாகிய பிரகஸ்பதியால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திரனால் தன்னை காண முடியாதபடி தன் வீட்டிலிருந்து மறைந்து போனார். இந்திரன் மற்ற தேவர்களின் உதவியுடன் கடுமையாக தேடியும் பிரகஸ்பதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் இந்திரன் மன நிம்மதியை இழந்து தவித்தார். தேவர்களின் பரிதாபகரமான இந்த நிலையை பற்றி கேள்விப்பட்ட அசுரர்கள் தங்களுடைய குருவான சுக்கிராச்சாரியாரின் அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றி ஆயுதங்களை திரட்டி கொண்டு தேவர்களை எதிர்த்து கடும் போர் தொடுத்தனர். தேவர்கள் அதிகம் காயப்பட்டனர். வேறு வழி இன்றி பாதுகாப்பு வேண்டியும் அறிவுரைக்காகவும் பிரம்மதேவனை சந்திக்கச் சென்றனர். காயப்பட்ட உடல்களுடன் தேவர்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட பிரம்மதேவன் அவர்களை சமாதானப்படுத்தி பேசத் தொடங்கினார். இந்திரனே, உன்னுடைய செல்வச் செருக்கினால் உன்னுடைய அவைக்கு வரும் பிரகஸ்பதியை நீ வரவேற்க தவறிவிட்டாய். அவர் பரபிரம்மனை அறிந்தவரும் தன் புலன்களை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவருமானதால் அவர் பிராமணர்களிலேயே மிகச் சிறந்தவராவர். நீ செய்த செயல் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் தாங்கள் அனைவரும் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டீர்கள். பலமுறை தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் உங்களை வெல்வதற்கு காரணம் உங்களுடைய குருவை நீங்கள் அவமதித்த குற்றம்தான். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல் மரியாதைக்குரிய ஒருவரை அவமதிப்பதால் ஒருவன் நீண்ட ஆயுளையும் புண்ணிய பலன்களையும் இழந்து விடுகிறான். குருவின் பலத்தை கொண்டு இவ்வுலகில் ஒருவனால் மிகுந்த பலசாலி ஆக முடியும் என்பதையும், அதே சமயம் குரு அதிருப்தி அடைந்தால் அனைத்தையும் ஒருவன் இழக்கக்கூடும் என்பதையும் பிரம்மதேவர் தேவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்க்யதே கிரிம் யத் கிருபாதம் அகம் வந்தே பரமானந்த மாதவம். குருவின் கருணையால் ஒரு ஊமையால் கூட மிகச்சிறந்த பேச்சாளனாக முடியும். ஒரு முடவனால் கூட மலையை கடக்க முடியும். எனவே பிரம்மதேவர் அறிவுறுத்த விரும்பியது குருவை நிந்தனை செய்யக்கூடாது என்பதே ஆகும். உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது குரு மிகவும் முக்கியம். ஆகவே தேவர்களாகிய நீங்கள் துவஷ்டாவின் புதல்வனாகிய விஸ்வரூபனை அணுகி குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொண்டுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த தூய பிராமணனாவான். உங்களுடைய வழிபாட்டில் அவன் திருப்தி அடைந்து உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். அவன்
அசுரர்களின் நலனிலேயே எப்பொழுதும் நாட்டம் உள்ளவன் என்றாலும் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரம்மதேவன் அறிவுரை கூறினார். தேவர்களின் எண்ணத்தை விஸ்வரூபன் நிறைவேற்றினாரா, அவர்களுடைய குருவாக இருக்கச் சம்மதித்தாரா என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 143 காண்போமா? நன்றி, வணக்கம்.